பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் முதல் வசனம். யோசபாத் தன் பிதாக்களோட நித்திரையடைந்து தாவீதின் நகரத்தில் தன் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோராம் ராஜாவானான். அவனுக்கு யோசபாத்தின் குமாரராகிய அசரியா, ஏகியேல், சகேரியா, அசரியா, மிகாவேல், செப்பத்தியா என்னும் சகோதரர் இருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரர். அவர்களுடைய தகப்பன் வெள்ளியும் பொன்னும் உச்சிதங்களுமான அநேகம் நன்கொடைகளையும் யூதாவிலே அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான். யோராம் சேஷ்ட புத்திரன் ஆனபடியினால் அவனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தான். யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்ய பாரத்திற்கு வந்து தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்பு அவன் தன்னுடைய சகோதரர் எல்லாரையும் இஸ்ரவேலின் பிரபுக்களில் சிலரையும் பட்டயத்தால் கொன்று போட்டான். யோராம் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். அவன் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமாரத்தி அவனுக்கு மனைவியாய் இருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குடும்பத்தாருக்கும் என்றென்றைக்கும் ஒரு விளக்கை கட்டளையிடுவேன் என்று சொல்லி அவனோடே பண்ணின உடன்படிக்கை நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க சித்தமில்லாதிருந்தார். அவன் நாட்களில் யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். அதனால் யோராம் தன் பிரபுக்களோடும் தன் சகல ரதங்களோடும் புறப்பட்டு போனான். அவன் ராத்திரியில் எழுந்திருந்து தன்னை வளைந்து கொண்ட ஏதோமியரையும் ரதங்களின் தலைவரையும் முறியடித்தான். ஆகிலும் யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது போல கலகம் பண்ணி பிரிந்தார்கள். அவன் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டபடியினால் அக்காலத்திலே லீப்னா பட்டணத்தாரும் கலகம் பண்ணினார்கள். அவன் யூதாவுடைய மலைகளின் மேல் மேடைகளை உண்டாக்கி எருசலேமின் குடிகளை சோரம் போக பண்ணி யூதாவையும் அதற்கு ஏவி விட்டான். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருபம் அவனிடத்திற்கு வந்தது. அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவின் வழிகளிலும் நடவாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போக பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாயிருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டபடியினால் இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகாவாதையாக வாதிப்பார். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழுமட்டும் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது. அப்படியே கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாக எழுப்பினார். அவர்கள் யூதாவில் வந்து பலாத்காரமாய் புகுந்து ராஜாவின் அரண்மனையில் அகப்பட்ட எல்லா பொருள்களையும் அவன் பிள்ளைகளையும் அவன் மனைவிகளையும் பிடித்து கொண்டு போனார்கள். யோவாகாஸ் என்னும் அவன் குமாரரில் இளையவனை அல்லாமல்
ஒரு குமாரனும் அவனுக்கு மீதியாக வைக்கப்படவில்லை. இவைகள் எல்லாவற்றிற்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதியினால் செத்து போனான். அவனுடைய பிதாக்களுக்காக கந்த வர்க்கங்களை கொளுத்தினது போல் அவனுடைய ஜனங்கள் அவனுக்காக கொளுத்தவில்லை. அவன் ராஜாவாகிற போது 32 வயதாயிருந்து 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டு விரும்புவார் இல்லாமல் இறந்து போனான். அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். ஆனாலும் ராஜாக்களின் கல்லறைகளில் அவனை வைக்கவில்லை. கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 2 நாளாகமம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யோசபாத் தன் பிதாக்களோட, இந்த யோசபாத் ராஜா அவன் நித்திரை அடைகிறான். அவனை தாவீது நகரத்துல பிதாக்கள் அண்டையில அடக்கம் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த யோசபாத் ஸ்தானத்துல அவனுடைய குமாரன் யோராம் ராஜாவாகிறான். இந்த யோராமுக்கு பார்த்தீங்கன்னா அசரியா, ஏகியேல், சகேரியா, அசரியா, மிகாவேல், செப்பத்தியா, இவங்க கூட 6 சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் யோசபாத் நல்ல பொண்ணு, நல்ல வெள்ளி பொண்ணு உச்சிதங்களை எல்லாம் நன்கொடைகள்லாம் கொடுத்து அவங்களையெல்லாம் யூதாவில் அரணான பட்டணங்களையும் அவர்களுக்கு கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த யோராம் சேஷ்டபுத்திரனானபடியினால இவனுக்கு ராஜ்யபாரத்தை கொடுக்குறான். ஆனால் இந்த யோராம் தன் தகப்பனுடைய ராஜ்யபாரத்துக்கு தன்னை பலப்படுத்தி கொண்ட பின்னால அவன் என்ன பண்றான், தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரையும், பிரபுக்கள் சிலரையும் அவன் பட்டயத்தால கொன்று போட்டுறான். ஆனா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யோராம் ராஜாவாகும் போது 32 வயது, 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டான் என்று இவனை பற்றி சொல்லப்படுகிறது. ஆனா இவன் எப்படி அரசாண்டான், தன்னுடைய அதாவது தாவீதை போலையோ யோசபாத் போலையோ தன்னுடைய பிதாக்களுடைய வழியில அவன் நடவாம அவன் என்ன செய்யறான்னா, அதாவது இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபின் வீட்டார் செய்தது போல செய்தான். ஆகாபின் குமார்த்தி அவனுக்கு மனைவியாயிருந்தாள். அவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இப்ப அந்த யோராம் ராஜா ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்யறான். ஆகாபுடைய அதாவது அவனுடைய மகளை இவன் திருமணம் செய்து கொண்டான். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல பார்த்தீங்கன்னா, அதாவது தாவீதின் பரம்பரையில அந்த பெண்ணின் வித்து தோன்றுவதை தடுப்பதற்காக, தாவீதின் அரச பரம்பரையை அழிப்பதற்காக சாத்தான் பல விதங்கள்ல முயற்சி செய்யறான். அது ஒரு கட்டத்துல இதுல நம்ம பார்க்கிறோம். அதாவது அவனுடைய சகோதரர்களை எல்லாம் இவன் என்ன பண்ணிட்டான், கொலை செய்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 21ஆம் அதிகாரம் 12லேருந்து 15 வரைக்கும் இந்த இஸ்ரேல் நாட்டில் ஊழியர் செய்து வந்த எலியா தீர்க்கதரிசி ஒரு நாள் ஒரு லெட்டரை அனுப்புறாரு. இந்த யோராமுக்கு ஒரு செய்தியை அனுப்புறாரு. ஆனால் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா 12லேருந்து 15 வரைக்கும் அதில் அந்த யோசபாத் ஆண்டவருக்கு பிரியம் இல்லாமல் நடக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்றத அதில் சொல்றத நம்ம பார்க்குறோம். 14ஆம் வசனத்தில், இதோ கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதையாக வாதிப்பார். நீயோ உனக்கு உண்டாகும் குடல் நோயினால் உன் குடல்கள் நாளுக்கு நாள் இற்று விழும் மட்டும் கொடிய வியாதியினால் வாதிக்கப்படுவாய் என்று எழுதியிருந்தது. அந்த லெட்டரில் இப்படி எழுதியிருந்தது. இதை படித்தும் இவன் என்ன பண்ணிட்டான், ஆண்டவருக்கு கீழ்ப்படியலை, மனம் திரும்பலை. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, அதாவது தாவீது பாவம் செய்தாலும் ஆண்டர்கிட்ட மன்னிப்பு உடனே சரண்டர் ஆயிடுவான். ஆனால் மன்னிப்பும் கேட்கல. அவன் செய்த காரியத்தை அவன் தொடர்ந்து செய்து வந்தபடியினால அவன் கண்ணுக்கு முன்னாலேயே பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனத்தில், கர்த்தர் பெலிஸ்தரின் ஆவியையும் எத்தியோப்பியாவுக்கு அடுத்த
தேசத்தாரான அரபியரின் ஆவியையும் யோராமுக்கு விரோதமாய் எழுப்பினார். இப்போ 2 தேசத்தையும் எழுப்பி அவங்க யூதாவில் வந்து அவங்க பலாத்காரமா ராஜ அரண்மனையில கையில் அகப்பட்ட பொருளெல்லாம் எடுத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவன் பிள்ளைகள், மனைவி எல்லாரையும் பிடித்து கொண்டு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒருத்தனை மட்டும் மீதியா விட்டுட்டு போறாங்க. யோவாகாஸ் அப்படின்றவனை மட்டும் அவன் குமாரர்ல ஒருத்தன் தப்புறான். மற்றவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அது மட்டுமல்ல, எலிசா சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி 18ஆம் வசனத்துல இவை எல்லாவற்றுக்கும் பிற்பாடு கர்த்தர் அவன் குடல்களில் உண்டான தீராத நோயினால் அவனை வாதித்தார். அப்படி நாளுக்கு நாள் இருந்து 2 வருஷம் முடிகிற காலத்தில் அவனுக்கு உண்டான நோயினால் அவன் குடல்கள் சரிந்து கொடிய வியாதினால் செத்து போனான். பாருங்க, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாய் எச்சரிக்கிறார். இந்த நாட்களிலும் ஆண்டவர் வேத வசனத்தின் மூலம் நம்மளை எச்சரிப்பார், நம்மளோடு கூட பேசுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறபடியினால் நாம் செய்கிறது தவறு என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுவார். ஆனால் தீர்க்க தரிசனத்தின் மூலமாகவோ வேத வசனத்தின் மூலமாகவோ செய்திகள் மூலமாகவோ அநேக நேரங்கள்ல ஆண்டவர் நாம் செய்கிற தவறை அவர் சுட்டி காட்டும் பொழுது நம்ம என்ன பண்ணணும், மனம் திரும்ப வேண்டும். ஆனால் மனம் திரும்பாமல் நம் இருதயத்தை கடினப்படுத்தினால் இந்த யோராம் ராஜாவுக்கு நேர்ந்த காரியம்தான் நமக்கு நேரிடும். அதனால ஆண்டவர் மனம் திரும்பும், ஆண்டவர் கட்டளையிடும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும் பொழுது, எந்த பாவத்துல நாம் விழுந்து கிடக்கிறோமோ அந்த பாவத்தை விட்டு நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஆண்டவர் மன்னித்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை தருவார். இல்ல இந்த உலகத்துல தண்டனை அனுபவிக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனுடைய விளைவு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அதாவது மரித்த பின்னால அந்த தண்டனை நமக்கு வந்து சேரும். மறு உலகத்துல தண்டனை காத்திருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சிலர் நினைப்பாங்க, என்னதான் பாவம் செஞ்சாலும் எனக்கு ஆண்டவர் ஒண்ணுமே என்னை பண்ணலையே, என்னை சிச்சிக்கலையே. ஆனா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, பாவத்தோடு விளையாடாதீங்க. வாலிப பிள்ளைகளே, பாவத்தோடு விளையாடாதீங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். யோராம் அந்த அதாவது யோராம் ராஜாவுடைய முடிவை பாருங்க. அது வந்து அவன் 8 வருஷம் எருசலேமில் அரசாண்டா கூட விரும்புவார் இல்லாமல் இறந்து போனானாம். அவனை தாவீது நகரத்துல அடக்கம் பண்ணா கூட ராஜாக்களின் கல்லறையில அவனை வைக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால இன்னைக்கு நாம் எந்த நிலையில இருக்கிறோம் சற்று யோசித்து பாருங்க. இன்னும் பாவத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? 2025 செய்த அதே பாவம் 2026 தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குதா? வேண்டாத ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறீங்களா? வேண்டாத ரிலேஷன் உங்களுக்கு இருக்குதா? படிக்க வேண்டிய வயதுல வேண்டாத காரியத்துல ஈடுபட்டு அன்புன்னு சொல்லி இந்த உலக மாய வலைக்குள்ள சிக்கி கொண்டு இருக்கிறீங்களா? அதிலிருந்து வெளியே வரும்படி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். கருமையான தெய்வ பிள்ளையே, நீ படிக்கிற நாட்கள்ல உன் இருதயத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு படிக்க வேண்டிய நேரத்தை எல்லாம் நீ மற்றதுல செலவு பண்ணினா உன்னுடைய எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கும் என்பதை மறந்து போகாதே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு வாலிப உள்ளங்களே, இந்த நாளில், இந்த வாலிப நாட்கள்ல உன் சிருஷ்டிகனை நினை என்று வேதம் சொல்கிறது. இந்த வாலிப நாட்கள்ல கர்த்தருக்கென்று உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்ய வைப்பார். உன்னை ராஜாக்கள் மத்தியில் உயர்த்தி ஆசிர்வதிப்பார். ஆனா நீ விட வேண்டிய காரியத்தை விட்டு ஆண்டவர் பக்கமாய் திரும்பும் பொழுது கர்த்தர் உனக்கு நித்திய மகிழ்ச்சியை தருவார். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஊராபா லபா கரபா லபரபா கரபா
Orikaba, Liba Karaba, Diba Laba Karaba, shall be o the right Karabo. Make come tea like a Sakibola Hatanai, shall be o the night Karaba. Uriba Karabalaba Karaba. ஆண்டவரே யோராமுக்கு ஆண்டவரே அப்பா நீங்க தருணங்களை கொடுத்தீங்க, மனம் திரும்பலப்பா ஆண்டவரே. அவன் கத்தாவே கொடிய வியாதியில அழிந்து போனான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்கள் மத்தியில அப்பா இந்த எச்சரிப்பின் சத்தமாய் கடந்து போகட்டும் ஆண்டவரே. எந்த பாவத்துல இருக்கிறாங்களோ அந்த பாவத்துல இந்த விடுதலையை கட்டளையிடுவீராக டாடி. ஐ லோ த ரைகன் சிபோலகதனை கன்ஷலோர மேக்கரபா ஓரபா கரபா. பெற்றோர்களுக்கு தெரியாம ரகசிய தொடர்பு, மனைவிக்கு தெரியாம ரகசிய தொடர்பு, கணவனுக்கு தெரியாம ரகசிய தொடர்புகளை வைத்துக் கொண்டு உல்லாசமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவீராக டாடி. ஐ நோ லக்க ஷதுர்பிஹாதனாய் ஒரு மனம் திரும்புதலை கட்டளையிடுங்கப்பா. அப்பா உம்மை குறித்தான ஒரு பயம் அவர்களை பற்றி பிடிக்கட்டும் ஆண்டவரே. ரீதோ ரைகன் சிபோலா ரபா கரபா. மனம் போல நடந்து கொண்டு அப்பா அப்பா குடிக்கிறதுக்கோ வேசித்தனத்திற்கோ அடிமைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தூக்கி நிறுத்துங்க டாடி. ஐ நோ த ரைகன் ஷல் பி ஹோதன் ஐ கரபா. ஆண்டவரே இந்த நாள்ல சுகவீனமா இருக்கிற படுத்த படுக்கையா இருக்கிற வியாதி படுக்கையை மாற்றுங்க அப்பா ஆண்டவரே. கேன்சர் வியாதியில கஷ்டப்படுற பிள்ளைகளுக்கு அந்த கேன்சர் வியாதியை எடுத்து போடுங்க ஆண்டவரே. தெய்வீக சுகத்தை கொடுங்கப்பா, தெய்வீக சுகத்தை கொடுங்கப்பா. உங்க நாமத்தை மாத்திர மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்கப்பா. ரீபா லபா கபா லரி தாரா கச மாரா தீபா லபா கரபா. ஆண்டவரே உங்க அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு கூட இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா எவ்வளோ மாத்திரைகளை சாப்பிடுறாங்கப்பா, சாப்பிட்டு ஒரு நடைப்பினமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்களே. டிப்ரெஷன்ல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலை செய்யுங்க. அந்த டிப்ரெஷன் ஆவி அவர்களை விட்டு வெளியேறட்டும் என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. விடுதலையை கொடுங்கப்பா. சேவன கட்டில பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு சேவன கட்டில இருந்து விடுதலையை கொடுங்க ஆண்டவரே. ஏசப்பா படிக்க முடியாம இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா, நல்ல ஞானத்தை கொடுங்க. படிக்கிற ஆண்டவரே எக்ஸாம் டைம்ல எந்த சுகவீனம் பலவீனம் பிள்ளைகளுக்கு வரக்கூடாதப்பா. 10th +1 +2 எழுதுற பிள்ளைகளுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுப்பீராக டாடி. தீரா லய சமாராக தனாய் லக்கி தனாய் கரபா. ஆண்டவரே உங்க அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. ஆவியானதாமே பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.